40 நாட்களும் 40 வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ரெவலேஷன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது கடைசியாக பேச வேண்டிய வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆவியானவர் இந்த 40 நாட்கள் ஜபத்தினுடைய முதல் நாளில் நான் என்ன பேசணும்னு ஆவியானவர்கிட்ட நான் காத்திருக்கும்போது அவர் எனக்கு ஞாபகப்படுத்தின வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இந்த வசனத்தை 2 பாகமாக நான் பிரிக்கிறேன். சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று நம்ம சொன்ன உடனே நம்ம எதை நினைப்போம் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை நாம் எடுத்துக்கொள்வோம். நல்லது தான். அவர் 2வது வருகை குறித்து தான் நாங்கள் பேசுகிறார். ஆனால் இதை நான் சற்று ஒரு மாறுதலான கோணத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வெளிப்பாட்டை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை என்று சொல்லும்போது அது பயத்திற்குரிய ஒரு காரியம் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், சில வருடங்களுக்கு முன்பாக எல்லாருடைய ஊழியத்துக்கும் ஒரு ஜெனீசஸ் தேவை, ஒரு ஆரம்பம், உற்பத்தி காலம். அதே போலவே அநேகருடைய ஊழியங்களுக்கு ஒரு காலங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய பிரசங்கங்கள் அடித்தளமாய் அல்லது ஆரம்ப ஒரு நிலையாக காணப்பட்டது. ஒரு காலத்தில் அவர்கள் வருகையை குறித்து பேசுவதனால் ஜனங்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டார்கள். வருகையை குறித்து பயமுறுத்துகிறதும் பலவிதமான சரித்திர ஆதாரங்களை எடுத்து காண்பிப்பதும் வேதத்திலிருந்து வருகை குறித்து என்னெல்லாம் பேசப்பட்டுக்கிறோ அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு பிக்சராக கிரியேட் பண்ணி நான் அப்பொழுதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவருடைய வருகை நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல. ஒரு லட்சம் குதிரை வந்து வானத்திலிருந்து இறங்குறதும் அது நடுவில் ஆண்டவர் வருகிறதும் இதெல்லாம் வந்து ஒரு போர்ட்ரேய்டு, ஒரு பிரதிபலிப்பு. இப்படி தான் ஆண்டவருடைய வருகை இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வேதத்தின் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது வந்து கிரியேஷனாக இருந்தாலும் சரி, சரித்திர புஸ்தகங்களை தவிர மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் நமக்கு புரிகிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் காட்ஸ் வேர்ட் இன் மேன்ஸ் லாங்குவேஜ், ஆண்டவருடைய கருத்தை நமக்கு புரிகிறது போல் அவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன வேணாலும் இருக்கலாம். சில பேர் கேட்பாங்க ஜீவ விருட்சத்தின் கனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனி என்ன சொல்லியிருக்கிறார்? நமக்கு அங்கே போனால் தான் தெரியும் அது எப்படி இருக்கும். அது கனி தானா இல்லை வேறு எதுவுமா? புதிய ஏற்பாட்டில் வரும்போது வேதம் கனி என்று சொல்லும்போது நம்முடைய குணாதிசயங்களை காண்பிக்கிறது. இப்படி வேதத்தில் அநேக காரியங்களை நமக்கு புரியாத காரியங்கள், புரிந்தவைகள் நமக்குரியது, புரியாதவைகள் தேவனுக்குரியது. ஆமென். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்றது வரும்போது தான் நமக்கு தெரியும். அதை குறித்த பல வெளிப்பாடுகளை அநேகர் பேசினாலும் இன்றைக்கி ஆண்டவருடைய வருகை எதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு, கான்ஃபிடென்ட். நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அவருடைய வருகை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அல்லேலூயா. கான்ஃபிடென்ட். என் வாழ்க்கையில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அவருடைய வருகை குறித்து நான் அறிந்து கொள்ளும்போது, நான் பேசும்போது, வேதம் சொல்லுவதை நான் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு ஊர்ஜிதமான ஒரு நம்பிக்கை. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, வாட் இஸ் மை பர்பஸ். இன் தட் பர்பஸ் வி ஆர் கெட்டிங் அ கான்ஃபிடென்ஸ். தேவனுடைய வருகை குறித்த நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் கண்டிப்பாக இந்த இடத்துல 2வது வருகை குறித்து மாத்திரம் பேசவில்லை. அவருடைய வருகை நம்முடைய வாழ்க்கையில், அவருடைய வருகை இன்றைக்கி காலையில் நம்மளை பார்த்து சொல்லுகிற முதல் வாக்குத்தத்தம், நான் வருகிறேன். அல்லேலூயா. நான் செத்து போயிருக்கவில்லை, நான் மரித்து போய் சிலுவையிலே என்னை அறைந்து என்னை அடக்கம் பண்ணி அப்படியே என்னுடைய சரித்திரம் முடிந்து போகவில்லை. ஆல்சோ ஐ எம் நாட் an idol, I am not a statue.
நான் ஒரு விக்கிரகமாக இருக்கவில்லை, நான் வருகிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சிந்தையிலும் என்னை அழைத்திருக்கிற தேவன், எனக்காக உயிரை கொடுத்த தேவன், நான் வணங்குகிற தேவன் வரப்போகிறார், அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய வருகை என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்கிறது? ரீசன் ஃபார் மை லிவிங், நான் ஏன் வாழுகிறேன் என்றதனுடைய அர்த்தத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்மள அநேகருக்கு சில நேரத்தில் தெரியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், நான்லாம் ஏன் ஆண்டவரே வாழ்கிறேன், எனக்கெல்லாம் ஏன் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீர்? வசனம் சொல்கிறது, ஏன் நான் வாழ்கிறேன்னா, அன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்கிறான், பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. அவர் வாழ்வதால் நான் நாளையை சந்திக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வருகையை குறித்து நான் யோசிக்கும் போது, இன்னைக்கு அநேக சபைகளிலும் நாம் அநேக நேரம் தேவனுடைய வருகை குறித்து யோசிப்பதே இல்லை. என்னைக்காவது ஏஞ்சல் டிவியை திருப்பணும்னா ஞாபகம் வருமானு தெரியல. ஆனால் தேவனுடைய வருகையை நினைக்கும் போதெல்லாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் எனக்கு புரியாத போதெல்லாம், நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொல்லாதுங்க, என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்கிறேன்னு சொல்லி. நீங்கள் போயிட்டாலும் உங்கள் பிள்ளைய வாழ்வார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் நான் எதற்காக வாழ்கிறேன்? என் மீட்பரை சந்திக்கிறதற்காக நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. ரீசன் ஃபார் மை லிவிங். உலக மனுஷனுக்கெல்லாம் ஏன் வாழ்கிறேன்னு கேட்டால், அவர்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும், நான் இதுக்காக வாழ்கிறேன், இதற்காக வாழ்கிறேன்னு சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, ஏன் வாழ்கிறோம், ஐ டோன்ட் நோ த பர்ஃபெக்ட் மீனிங். நான் ஏன் வாழ்கிறதுக்கான சரியான நோக்கம் எனக்கு தெரியல. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நோக்கம் தெரியணும். நான் ஏன் வாழ்கிறேன்னா, என் மீட்பர் உயிரோடு வாழ்கிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லது அவர் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார், அதனால் நான் வாழ்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் வராதிருந்தால் என்றைக்கோ நான் மரித்து போயிருப்பேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிருக்கேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நம்ம எல்லாருக்கும் ஒரு சாட்சி உண்டு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரலைன்னா நம்ம வாழ்க்கை என்றைக்கோ முடிஞ்சு போயிருக்கோம், ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். அவர் வந்ததுனால தான் நம்ம வாழ்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, ப்ரிப்பரேஷன். சோத்திரம். நான் ஆயத்தம் இல்லாமல் வாழ முடியாது இந்த உலகத்தில். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எந்த ஆயத்தமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஆயத்தமாகணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகிறேன்? நான் ஆயத்தமாகிறேன். இன்னும் நான் ஆயத்தமாகிறேன். எத்தனை பேர் போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆயத்தமானீங்க? கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். அப்படிலாம் கிடையாது. தினந்தோறும் நம்ம ஆயத்தமாகிறோம். ஆமென். அல்லேலூயா. தினந்தோறும் விழிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? முகம் கழுவுறோம். தினந்தோறும் முகம் கழுவுன உடனே ப்ரஷ் பண்ணுறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், குளிக்கிறோம். இதெல்லாம் ஆயத்தத்தினுடைய அறிகுறிகள். ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒருவன், அவன் பைத்தியமாக தான் இருப்பான். அவனுக்கு தான் ஆயத்தம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வரோம், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடிக்கு ஏன் சபைக்கு வர்றோம்? ஆயத்தமாகிறோம். ஒவ்வொரு உபவாச ஜபத்துக்கு ஏன் வருகிறோம்? ஏன் இரவு ஜபத்துக்கு வருகிறோம்? நம்ம ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம்? நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அதுதான். ஆமென். அல்லேலூயா. ஒன்று உங்கள் மரணம், இல்லை அவருடைய வருகை. இரண்டில் ஏதோ ஒன்றுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? ஆயத்தமாகிட்டே இருக்கணும். நம்மை அறியாமலே ஆயத்தமாகிறோம். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ அதுதான் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. சாவு வர்ற அன்னைக்கு நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு தான் இருக்குன்னா நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அது நடக்க போகுது. சில பேர் அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்துறது உன்னுடைய வேலை இல்லை, உன் வேலை ஒன்று ஆயத்தப்படுத்துறது. இன்னும் அல்பமான காரியங்களில் சிக்கி தவிக்காத. இன்னும் அல்பமான காரியங்களை ஆண்டவர் கண்ணை மறைச்சிட்டு செய்கிறேன்னு திருட்டுத்தனமாக செய்யாத. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை அறியாமலே நம்ம ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலத்தை பார்க்கும்போது தான் பவுல் சொல்கிறான், காலத்தை பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? போதகராக இருக்கணும். ஆனால் என்னவா இருக்கிறீங்க? இன்னும் பால் உண்கிற குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள், ஆயத்தமாகாமலே இருக்கிறீர்கள். தேவனுடைய வருகையை நினைக்கும் போதெல்லாம் ப்ரிப்ரேஷன் ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது மீனிங்ஃபுல் டேஸ். நம்முடைய நாட்களை அர்த்தம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ளணும். வருகையை நினைக்கும் போது நம்முடைய நாட்களை என்னவா மாற்றிக்கொள்ளணும்? அர்த்தம் உள்ளதாய். அர்த்தம் இல்லாமல் ஓடிட்டுருக்குள்ள. சில பேர் காலையில் எழும்புவாங்க, சாப்பிடுவாங்க, 3 வேளை நல்லா சாப்பிடுவாங்க. ஒருவரும் அவர்களைப் போல சாப்பிடவே முடியாது. நல்ல விதவிதமாய் சாப்பிடுவார்கள். நான் கேட்குறேன்,
பவுல் சொல்கிறார், அதனால தான் நல்லா சாப்பிட்றதுனால பலன் சரீரத்தில் வந்துடும்னு அர்த்தம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. சாப்பிட்றதெல்லாம் காலையில் போயிடும். உனக்குள்ள அன்றாடம் தேவனுடைய இருக்கிற உறவு, ஆமென், மீனிங்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிடுறீங்களா? சில பேருக்கு வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸாக ஓடும். ஒய் ஐ ஆம் லிவிங், ஃபார் வாட் ஐ ஆம் லிவிங், ஃபார் ஹூம் ஐ ஆம் லிவிங். எதற்காக நான் வாழ்கிறேன், நான் யாருக்காக வாழ்கிறேன்? ஒன்றுமே கிடையாது. அர்த்தமற்ற வாழ்க்கை. கை நிறைய சம்பாதிப்போம், எல்லாமே இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல வாகனம் இருக்கும். ஃபார் வாட் யூ ஆர் லிவிங், எதற்காக வாழ்கிறாய்? அந்த அர்த்தத்தை தேவனுடைய வருகை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக, அவரை நீங்கள் சந்திக்கிறதற்கு முன்பாக ஒரு மீனிங்லெஸ் லைஃப் வாழ்ந்திருக்கலாம், ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஐ எம் கம்மிங், பிஹோல்ட் ஐ எம் கம்மிங், நான் வருகிறேன். ஸ்தோத்திரம். இப்போ நான் அடுத்த பாட்டை பிரசங்கம் பண்ணும்போது இதிலே ஒரு ரெண்டாவது செஷனில் நான் பேசும்போது உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 4. ஐந்தாவதாக கெட்டிங் ரெடி எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டுருக்குறோம்? ப்ரிப்பரேஷன். வேறு ப்ரிப்பரேஷன்னா என்ன? எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது. சோப்பு, சீப்பு, துணி, இதெல்லாம் எடுத்து வைக்கிறது என்னது? ப்ரிப்பரேஷன். ரெடி ஆகிறதுன்னா என்னது? பிரயாணத்துக்கு நான் ஆயத்தமாகிறேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி வெளியில் வந்து டாக்ஸி நின்ன உடனே நான் ஏறணும், இல்லை எனக்கு காரை நான் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும், கிளம்பணும். ரெடி, கெட்டிங் ரெடி ஃபார் எவ்ரி டே. தேவனுடைய வருகையை நான் யோசிக்கும் போதெல்லாம் நான் என்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் எப்போ வேணாலும் பிரயாணம் தானாகவே ஸ்டார்ட் ஆயிரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை 40 நாள் பிரசங்கத்துடைய முதலாவது நமக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு தெரியல. நம்ம யாரும் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய வாழ்க்கையும் பிடித்து வைத்திருக்க முடியாது. அது கையை விட்டு பறந்து தன்னால் போயிட்டே இருக்கும். அந்த நேரம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் ரெடி ஆகணும், ஒவ்வொரு நாளும் ரெடி ஆகணும். அல்லேலூயா. தேவனுடைய வருகை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசப்படுகிற காரியம் அல்ல. ஆண்டவர் எப்பொழுது வருகை குறித்து பேசுகிறார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். வருகை என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியாக, வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நினைக்க வேண்டிய காரியம் அல்ல. ஒரு 60-65 வயசானதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி பலகீனமாகும் போது நினைக்கிற காரியம் அல்ல. சண்டே ஸ்கூல் போகும்போதே நினைக்க வேண்டிய காரியம். அல்லேலூயா. இட்ஸ் God speaking about his coming from the beginning. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் வருகை குறித்து பேசுகிறார். அவருடைய வருகை, அவர் எப்படியெல்லாம் வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில். அவருடைய வருகை குறித்து பேசும்போது நம்ம என்றைக்கோ சீக்கிரமாக வரப்போகிறார், எக்கால சத்தம் கேட்கும், நம்ம எல்லாம் பறந்து போயிடுவோம், அதெல்லாம் ஒரு சைடில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். பல வருஷமாக நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். நான் 44 வருஷமாக அந்த செய்தியை கேட்டுட்ருக்கிறேன். இயேசு வரப்போகிறார். ஆமென். இயேசு வரப்போகிறார் அப்படின்ற செய்தி நல்ல செய்தி தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான செய்தி இயேசு வந்து விட்டார் என்பது. ஆமென், அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியுமா? இயேசு வரப்போகிறார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, வந்தவரை என்ன செய்கிறீங்க? நம்ம வந்திருக்கிறவரை என்ன செய்யணும்? வரப்போகிறவரை நம்ம பார்த்துக்கலாம். அது அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அந்நிய கண்களில் நம்முடைய சொந்த கண்கள் பார்க்கும் அப்படின்னு ஆதியாகமத்தில் இப்போ ஆபிரகாமுடைய காலத்துக்கும் நோவாவுடைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த யோபு சொல்லுகிறான், அந்நிய கண்களை என் சொந்த கண்கள் அவரை காணும். எந்த காலத்திலிருந்து அவருடைய வருகை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அவர் ஏன் இன்னும் வரவில்லை என்ன? அவர் ஏற்கனவே வந்துட்டார். ஆமென், அல்லேலூயா. Do you know already he arrived as your redeemer? உன்னை விடுதலை செய்கிறவராய் அவருடைய வாழ்க்கையில் வந்தாரே. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஏன் அவருடைய வருகை குறித்து நம்ம பேச வேண்டும் என்பதை 5 காரியங்கள் சொன்னேன். அதில் நிறைய சொல்லலாம். அவர் வந்து அவருடைய வருகை 4 விதமாக நான் பிரித்துக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏற்கனவே வந்து விட்டார். வருகை குறித்த பயம் நமக்கு அவசியம் இல்லை. எப்பன்னா அவர் ஏற்கனவே வந்திருக்கிறார்ன்றதை மனப்பூர்வமாய் நம்ம எப்போ விசுவாசிக்கிறோமோ, எப்போ
எப்போ அதை உணர்ந்து கொள்ளுகிறோமோ உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய ரகசிய வருகையினுடைய தாமதத்திற்கு காரணம் இங்கே வாழ்கிற புறஜாதியின் மனுஷர்கள் அல்ல, நம்ம தான் அதுக்கு காரணம். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கிற கடைசி காலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் எல்லாவற்றிலும் உடனே மனம் திரும்புறதில்ல. காலத்தை பார்க்கும்போது நீ போதகராக இருக்கணுமே, அது கூட இல்லையே. பிரைஸ் காட். அது கூட இல்லைன்னா ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும்? வந்தால் பரிதாபமாக நீ கைவிடப்படுவாயே. ஆண்டவருடைய வருகை ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து ஆயிற்று. அதை குறித்த அறிவு இருந்தால் தான் அவருடைய வருகைக்கான ஆயத்தத்திற்கான, அவருடைய வருகைக்காக அவர் ஆயத்தப்பட முடியும். We didn't recognize that already Christ is alive. அவர் நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ளே இல்லையே. 2024 இந்த வருஷத்துடைய மையத்தில் நிற்கிற அருமையான விசுவாசியே, திரும்பவும் ஆண்டவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்ன சொல்லுவார்? நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்குள்ளே இருக்கிற தேவனை, ஏற்கனவே வந்திருக்கிற தேவன் உன்னை எப்படி பாஸ்டர் ஏற்கனவே வந்திருக்கிறார்? போவாஸ் யாருன்னு ரூத்துக்கு தெரியாது. ஆனால் நகோமி சொல்லுகிறா, என் சொந்த தேசத்துக்கு நான் போக போகிறேன், இங்கே ஒன்றும் இல்லை, என் பிள்ளையெல்லாம் செத்துட்டாங்க, என் புருஷனை செத்துட்டான், இனி உங்களுக்கு நான் ஒரு பிள்ளை பெற்று உங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறதுக்கெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மோவாபிய தேசத்தில் உள்ள ஸ்திரீகள், நீங்கள் உங்கள் காரியத்தை பாருங்கள். ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிங்க, வேசித்தனம் பண்ணிடாதுங்க. ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. நான் என் தேசத்துக்கு போகிறேன், என் தேசத்தில் ஆண்டவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் விளைச்சலை உண்டாக்கியிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். கிளம்புறா. ஓர்பால் நடித்தாள், வருவது போன்று நடித்தாள். அல்லேலூயா. நகோமி சொன்னா, நீ போயிருமாளே. சரி அத்தை, நான் போயிடுறேன். போயிட்டான். ரொம்ப நேரம் நடிக்கிறவர்களால் நடிக்க முடியாது. ஆனால் ரூத் என்ன பண்ணா, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், நீ எங்கே போறியோ அங்கே நான் வருவேன். உம்மை விட்டு பிரிகிறதை குறித்து என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அல்லேலூயா. ஓர்பாலை குறித்து வேதத்தில் எங்கேயும் எழுதப்படலை. ஒரு சாதாரண வாழ்க்கை, அதுக்கு பிறகு அவள் கல்யாணம் பண்ணியிருப்பா, சாதாரண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனால் ரூத்துடைய வாழ்க்கை, இப்போ நகோமியோடு சேர்ந்து ரூத்து வர்றா. வந்து அவளுக்கு சில காரியங்களை நகோமி சொல்லி கொடுக்குறார், என்ன செய்யணும்னு சொல்லி. அவளுக்குன்னு ஒரு ரெடீமர், அவளை விடுதலையாக்குகிற, அவளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவன் உண்டு என்பதை அவளுடைய கண்கள் கண்டு கொள்ளும்படி திறந்தாள். அப்படி இல்லைன்னா அவள் வேசி ஆயிடுவாள். அவளை இரட்சிக்கிற, அவளை ஏற்றுக்கொள்ளுகிற, அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிற, அவளை பாவம் செய்யாமல் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்கிற ஒரு இடத்தை காட்டி கொடுத்தார். அதுதான் ரெடீமர். போவாஸ் ஒரு ரெடீமர். இயேசு கிறிஸ்துவாகிய போவாஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போது வி ரெடீம்டு. ஆமென், அல்லேலூயா. நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம்? அவருக்கு நமக்கு என்ன பந்தம் உண்டாயிருக்கிறது? அவர் மணவாளன், நாம் யார்? மணவாட்டி. இப்பொழுது நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். நம்முடைய எத்திக்கல் லைஃபே வேறு. நமக்கு நம்ம செய்கிறதெல்லாம் நியாயமாக தான் தோன்றும். ஆனால் நம்மளை கொண்டு வந்து நல்லா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்து, இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறார். ரெண்டாவது, as a savior. மத்தேயு 1:21, அவன் ஒரு குமாரனை பெறுவார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பிரைஸ் காட். இன்னைக்கு காலையில் நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் பாவத்திலிருந்து உங்களை அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார்ன்ற நம்பிக்கை உண்டா? உண்டுன்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சுருக்கீங்க, நேற்றுக்கு என்ன செஞ்சீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்கள் பாவத்திலேருந்து உங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறாரா, அவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரா? ரட்சிப்பு அப்படின்றது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை, அது தினந்தோறும் நடக்கிற காரியம். ஆமென், அல்லேலூயா. இயேசு வாழ்க்கையில் ரட்சகராக இருக்கிறாருன்னா இன்றைக்கு விழுந்தாலும் நாளைக்கு நீ எழும்பி நிற்பாய். எழும்பி நிற்கவே முடியல, உள்ள கிடக்கிறாருன்னா ரட்சகர் உன் வாழ்க்கையில் இல்லை. ரட்சகர் உன் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னால் துடியளவும் எழும்பவே முடியாது. ஆண்டவரே என்ன மன்னியோன்னு உனக்கு நாவு எப்போ துடிக்குதோ கேட்க, அவர் உனக்குள்ள இரட்சகராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். வரப்போகிறவரை குறித்து அப்புறம் யோசிப்போம்.
வந்தவரை என்னவாய் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை பாதுகாத்தார், உன்னை தூக்கி வேறு பிரித்து, மோவாப் தேசத்திலிருந்து உன்னை வேறு பிரித்து தன் போர்வையை உண்மையில் மூடி உனக்குள்ளே இருந்து உன் ரட்சிப்பை அவர் அனுதினமும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ரட்சிப்பை நிறைவேற்றுறாருன்னா சுயநீதி இல்லை. சில பேருக்கு சுயநீதி, தான் உலகத்தில் பரிசுத்தவான், மற்றவங்களெல்லாம் விரல் நீட்டுறது, பார்த்துக்கா அவ்வளோதான் உனக்கு முடிஞ்சு போயிடும். அது இல்லை. ரட்சிப்பு என்னை நானே சீர்தூக்கி பார்க்கிற அனுபவம். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தத்துடைய 100% நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த பூமி முழுவதும் எதில் நிரம்பி இருக்கு? பாவத்தில். அல்லேலூயா. எனக்குள்ளே வந்தவர் என்னை ஏதேன் தோட்ட அனுபவத்துக்கு நேராக என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு டெய்லி வந்தார். அல்லேலூயா. அவர் எனக்குள்ளே இருந்து என்னை அந்த நிலைமைக்கு நேராக என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அதற்காக அவர் ஏற்கனவே வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே வந்திருக்கிறார். வந்தவரை நாம் உபயோகப்படுத்துகிறத வைத்து தான் இனி அவர் வரும்போது நமக்கு என்ன தரப்போகிறார் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்க. இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது, நான் வருகிறேன், நான் வரும்போது அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் வந்துட்டேன், அதில் நீ என்ன செஞ்சுருக்கன்றதை வச்சு தான் இனி நான் வரும்போது உனக்கு என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். அதுலேயே ஆன்சர் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஏன் வந்திருக்கிறார் நமக்குள்ள? ஆஸ் அ பிரைட் க்ரூம், அவர் மணவாளனாய் வருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை ஒரு நாள் அவர் சேர்த்து கொள்ள வரப்போகிறார். ஆமென். மத்திய ஆகாயத்தில் யாரும் அறியாத நேரம், யாரும் அறியாத நேரம்னா ராத்திரி 12 மணி இல்லை, எந்த நேரமும் இருக்கலாம். ஒரு பழைய பாடல் உண்டு, காலையும் மாலையும் எந்த வேலையும் அவர் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறேன். நம்ம நினச்சக்கூடாது இயேசு வரும்போது ரகசிய வருகை இரவு 1 மணி 2 மணிக்கு நடக்கும். 1 மணி 2 மணிக்கு நடந்தால் எல்லாருமே போயிடுவோம். ஏன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் நம்ம முழிச்சிட்டு தான் இருக்கோம். அவர் எப்போ வருவார்னே தெரியாது. மாரி காலத்திலேயோ ஓய்வு நாள்லேயோ சம்பவித்தக்கூடாதுன்னு என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இது 2ல் எந்த நாள்லையும் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் காலமும் நேரமும் சொல்ல, ஏன்னா இயேசுக்கே அவர் எப்போ வரப்போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அவர் மணவாளனாய் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் மணவாட்டிக்கு மாத்திரம் அந்த சத்தம் கேட்கும். அவர் உனக்குள்ளே இருந்தார்னா அவர் வரும்போது நீ எழுந்து பறந்து செல்வாய். மரித்திருந்தாலும் பறந்து செல்வாய், உயிரோடு இருந்தாலும் பறந்து செல்வாய். அல்லேலூயா. ஏன்னா எதுவுமே அவருக்கும் உனக்கு நடுவில் இருக்கிற உறவை பிரிக்கவே முடியாது. அதான் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார், எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. அக்கினியோ தண்ணீரோ அப்படின்னு என்னை எங்கே கொண்டு போய் உன்னை புதைச்சி வைத்தாலும் அந்த எக்கால சத்தம் உனக்கு கேட்கும். உரைச்சி பண்ணி காத்து கொண்டனா அவர் உன்னை விடுதலையாக்கி வச்சிருக்கிற பொசிஷன் இடத்துல நீ சரியாக இருப்பேன்னா, அந்த இடத்துல தான் இருப்பேன்னா, அவர் கொடுத்த ரட்சிப்பு உனக்குள்ளே இருக்குன்னா, அவர் மணவாளனாய் வரும்போது அவருடைய எக்கால சத்தம் உனக்கு கேட்கும். ஆமென். அல்லேலூயா. கடைசி அவர் ராஜாவாய் வருகிறார். அல்லேலூயா. இது 2வது ரகசிய வருகையை குறித்து சொல்லப்படல, இது 2ஆம் வருகை. இதை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 நம்ம வாசம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்படி அவர் வரும்போது ராஜாவாய் வருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் வரும்போது வசனம் சொல்லுது, அவரை குத்தினவர்களும் அவரை என்ன பண்ணுவார்களா, காண்பார்கள். காணும்போது அவருடைய கண்கள் அப்படியே அங்கேயே உருகி போகுமா வசனம் சொல்லுது. அவருடைய வருகை, அவர் ராஜாவாய் வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவும் நிற்க முடியாது. இதோ வருகிறேன் என்று சொன்ன தேவன், அவர் வர்றது இருக்கட்டும், எனக்குள்ளே வந்தவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன், நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன்னா, அவரை நான் நேசிக்கிறேன். மேலே வாலிப தம்பி, சகோதரனே சகோதரி, நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை நான் உண்மையை அறிந்து கொண்டது ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுவதற்காக அல்ல, இதில் நீர் என்ன சொல்லியிருக்கிறோ அதை நான் கடைப்பிடிச்சு, நீர் ஒரு நாள் எழுத்தின் பிரகாரம் என் கண்கள் காண வரும்போது என்னை பார்த்து நீர் சொல்லணும், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனையும் பார்த்து அப்படி சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு நாள் அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார். ஏன் சொல்லுவார் தெரியுமா? பழுதையெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம பட்ட பிரயாசங்களை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அப்படி அவர் சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்லி அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்பாக கண் இமைக்கும் நேரத்தில் அவரோடு கூட நாம் பறந்து செல்வோம்.